ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தாவேகா நடத்திய இஃப்தார் விழாவில் விஜய் என்னங்க சொன்னாரு? நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். எங்களுடைய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான். அதுல இருந்து நாங்க ஒருபோதும் தடமாற மாட்டோம். வதந்தியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? சொல்லி 3 நாட்கள் கூட ஆகல. இன்னைக்கு புதுச்சேரியில வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாரு. அத்தனை பேரும் பிஜேபி காரங்களா இருக்கிறாங்க. ரொம்பவும் குறிப்பாக அமித்ஷாவுடைய ஆட்களாக இருக்கிறாங்க. இதனால கொந்தளிச்சு போன விஜய் ரசிகர்கள் டிவிகே ஒழிக புஷி ஆனந்த் ஒழிக அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக விடிய விடிய கோஷத்தை போட்டிருக்கிறாங்க. தாவேகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவோட துண்டை தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புதுச்சேரியில டிசம்பர் மாசம் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு வேட்பாளருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை வச்சாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு வச்ச ஒரு நபருக்கு இன்னைக்கு தாவேகா சார்பாக சீட்டையும் கொடுத்திருக்கிறாரு தூய சக்தி விஜய். முழு ஆதாரத்தையும் நம்ம எடுத்திருக்கிறோம். அத்தனையுமே இந்த வீடியோவில் வெளியிட போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுச்சேரியில இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ண கடைசி நாள். விஜய் அவர்கள் வேட்புமனுவே தாக்கல் பண்ணாம இருக்கிறாரு. புதுமுகமா இருக்கக்கூடிய முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே வேட்புமனுவை தாக்கல் பண்ணுவதற்கு சிரமப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தோம். நேற்றுக்கு இரவோடு இரவாக 30 சீட்டுக்குமே வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாரு விஜய். எந்த கட்சியுமே இரவோடு இரவாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதே கிடையாது. ஆனா விஜய் வெளியிட்டார். ஏன் அப்படின்ற காரணம் இப்பதான் புரிய வந்திருக்கு. இந்த 30 வேட்பாளர்கள்ல முதல் 6 வேட்பாளர்கள் எடுத்துட்டாலும் சரி, 11வது வேட்பாளர் எடுத்துட்டாலும் சரி, அத்தனை பேருமே அமித்ஷாவுடைய ஆளாக, ஆளுநர் கிரண்பேடியுடைய ஆளாக, பாஜகவுடைய ஆளாக, பாஜக ஆதரவு உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்டியலே இப்ப நம்ம கை கிடைச்சிருக்கு. இதுல கொடுமையான விஷயம், நேத்து வரைக்கும் பிஜேபி வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி சார்பாக ஹாட் பாக்ஸ் கொடுத்தவர் எல்லாம் இன்னைக்கு தாவேகாவுடைய வேட்பாளராக மாறி இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தாவேகா சார்பாக இவங்க விருப்ப மனுவும் கொடுக்கல, இவங்களுக்கு நேர்காணல் நடத்தல, எதையுமே பண்ணாம நேரடியாக வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுதா? அந்த பட்டியலை இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இதுல முதல் வேட்பாளர் லாஸ்பேட்டை தொகுதி வி சாமிநாதன். இவர் யாரு தெரியுமா? 1990களில் இருந்து பிஜேபியில உறுப்பினராக இருக்கக்கூடியவர். 3 முறை புதுச்சேரியுடைய மாநிலத்துடைய பாஜக தலைவராக இருந்தவர். அமித்ஷாவுடைய நேரடி ஆள். இவர் 2017ஆம் ஆண்டு ஆளுநர் கிரண்பேடியால இரவோடு இரவாக குறுக்கு வழியில ஜனநாயகத்திற்கு எதிராக எம்எல்ஏவாக நியமிக்கப்பட்டவர். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய விஜய் இன்னைக்கு ஜனநாயகத்திற்கு எதிராக புதுச்சேரி மாநிலத்துல முதலமைச்சராக நாமினேட் பண்ணக்கூடிய, அந்த அரசால நாமினேட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்களுடைய நியமனத்தை ஆளுநர் கிரண்பேடி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு இன்னைக்கு முதல் வேட்பாளராக தன்னுடைய கட்சி சார்பில் நிறுத்திருக்கிறாரு இந்த விஜய். இவர் ஒன்னும் பாஜக கொள்கைக்கு பிடிக்காம அந்த கொள்கையை முரண்பட்டு போயெல்லாம் தாவேகால இணையல. செல்வ கணபதி என்பவரை மாநில தலைவராக 2023 நியமிச்சதுனால, அவர் இவரை ஓரங்கட்டினதுனால வேற வழி இல்லாம தான் தாவேகால போய் இணைஞ்சாரே தவிர பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தவாதியாக தான் இப்பவும் இவர் இருக்கிறார். இந்த சாமிநாதன் தான் தாவேகாவுடைய முதல் வேட்பாளர். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அது மட்டும் இல்ல, இதை ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவருக்கு சொத்து மதிப்பு மட்டும் 2021 இவர் போட்டியிடும் போது சொத்து மதிப்பு 15 கோடியாக இவர் காட்டியிருக்கிறார். பணக்காரராக பார்த்து விஜய் அவர்கள் சீட்டை கொடுத்திருக்கிறார். பணம் வாங்கி கொண்டுதான் சீட்டை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. இரண்டாவது வேட்பாளர் அசனா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரைக்காலுடைய அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ. இந்த அசனா என்பவர் 2021 எம்எல்ஏக்கு நின்று தோத்து போறாரு. ஏன் தெரியுமா? அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால. அப்ப பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் அதிமுக விலகி தாவேகால போய் சேர்ந்தாரு. அப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருந்த போது பாஜகவுடைய மாநில தலைவர் யாரு தெரியுமா? இன்னைக்கு முதல் வேட்பாளராக தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதே வி சாமிநாதன் தான். அப்ப சாமிநாதனால தான் தன்னுடைய பதவியை இழந்தார் அசனா.
இன்னைக்கு அதே சாமிநாதனுக்கு கீழே 2வது வேட்பாளராக தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 76 லட்சம். பணம் வாங்கி கொண்டும் பணம் யாரெல்லாம் ஓட்டுக்கு கொடுப்பாங்களோ அவருக்கு மட்டும்தான் சீட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல, தாவேகாவுடைய விஜய் ரசிகர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது இவருக்கும் பொருந்தி போதா? 3வது வேட்பாளர் நெட்டப்பாக்கம் எல் பெரியசாமி, இவருமே அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். 2021 இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. 2016 இவர் 3வது இடத்துக்கு போயிடுறாரு. 2011 தான் என்ஆர் காங்கிரஸ் உடைய உதவியோட இவர் அங்க வெற்றி பெறாரு. அப்போ அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சதுனால இன்னைக்கு தாவேகா சார்பாக இவர் சீட் என்பது கேட்டிருக்கிறார். ஏன்னா அதிமுக அங்க 2 சீட்டை தான் பெற்றிருக்கு. 2 சீட்டுமே மிக முக்கியமா இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கிடைக்காது என்பதற்காக இவர் அதிமுகவிலிருந்து தாவியவரா. இவருடைய சொத்து மதிப்பு 6 கோடி ரூபாய். இவங்க எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாங்க, இந்த 4வது வேட்பாளரை மட்டும் என்னால சாதாரணமா கடந்து போகவே முடியல. தாவேகா சார்பாக புதுச்சேரியுடைய 4வது வேட்பாளர் திருப்புவனை தொகுதிக்கு ஏகே சாய் ஜே சரவணகுமார். இந்த சரவணகுமார் யாரு தெரியுமா? 2021 பாஜக சார்பாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று பாஜக அமைச்சராக ரங்கசாமியுடைய அமைச்சரவையில ஆதி திராவிடர் நலத்துறையுடைய அமைச்சராக இருந்தவர். இவருக்கு தான் தாவேகா சார்பாக சீட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விட ஒரு கொடுமை தெரியுமா? இதே நபருக்கு எதிராக தான் ஊழல் குற்றச்சாட்டை வச்சு விஜய் அவர்கள் புதுச்சேரி மீட்டிங்ல பேசினாரு. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. அதாவது ஊழல் காரணமாக ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாருல, அந்த அமைச்சர் வேற யாரும் இல்ல, தாவேகாவுடைய 4வது வேட்பாளரான சாய் சரவணகுமார் தான். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. தூய சக்தி ஊழலுக்கு எதிரானவங்க நாங்க அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே பேசக்கூடிய விஜய் ஊழல் குற்றச்சாட்டு இவர் வாயாலே வச்சவருக்கே தன்னுடைய கட்சிக்கு வேட்பாளராக நிறுத்துறார். அப்படின்னா தூய சக்தியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நாட்டு மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவர் ஊழல் குற்றச்சாட்டாகலாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணல. அதுலயுமே விஜய் தப்பா தான் பேசினார். எப்படி ரேஷன் கடையே புதுச்சேரி இல்லைன்னு சொல்லி பொய்யை பேசினாரோ அதே மாதிரிதான் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி தப்பா பேசினாரு. என்னங்க இப்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு யாரு மேல இருந்துச்சுன்னா சந்திர பிரியங்காதா அப்படின்ற என்ஆர் காங்கிரஸ் உடைய அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் மேலதான் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு பதிலாக திருமுருகன் என்பவர் ஏற்கனவே அங்க அமைச்சராக மாறிட்டாரு. என்னங்க அப்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவரை தானங்க அவர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா? அங்கேயும் ட்விஸ்ட் இருக்கு. இவர் ஏன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு தெரியுமா? இவர் பாஜகவுல மாநில பொறுப்பில் இருந்த உமா சங்கர், இவர் பாத்தீங்கன்னா மார்டின் குடும்பம் இருக்குல்ல, லாட்ரி மார்டின் குடும்பம், அவருடைய பையனை கோயம்புத்தூர்ல இருந்து புதுச்சேரி கூட்டிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துறாரு. இப்படி நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த உமா சங்கர் 2025 ஏப்ரல் மாதம் படுகொலை செய்யப்படுறார். இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணமே ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாய் சரவணகுமார் தான் அப்படின்னு சொல்லி உமாசங்கர், கொலை செய்யப்பட்ட உமாசங்கருடைய அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதனால இவரை கண்டிப்பாக பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற குடைச்சல் என்பது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. இவருக்கு பதிலாக தான் ஜான்குமார் அப்படின்ற லாட்ரி மார்ட்டினுடைய ஆதரவாளருக்கு, ஒரு பாஜக எம்எல்ஏக்கு சீட்டை கொடுங்க, அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில விஜய் அவர்கள் பேசினார். இவர் ராஜினாமா பண்ணும் போது மோடி அவர்களுடைய ஆணைக்கிடுங்க தான் ராஜினாமா பண்ணேன்னு சொன்னவர். அந்த அளவுக்கு மோடி பக்தர். நேற்று வரைக்கும் பாஜகவுல மீண்டும் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க என்று காத்திருந்தவர் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவில்லை என்றவுடன் பாஜக ஆபீஸை போய் முற்றுகையிட்டு தன்னுடைய பாஜக துண்டை எல்லாம் போட்டு கொளுத்தி பாஜக ஆபீஸை கந்தகோலம் பண்ணவர் தான் இந்த சாய் சரவணகுமார். அப்போ முதல் நாள் வரைக்கும் பாஜக இருந்தவர், வேட்பாளராக தன்னை அறிவித்து கொண்டவர், திடீரென தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? இவர் விருப்ப மனு என்பதை கொடுக்கல, இவருக்கு நேர்காணல் என்பதே நடக்கல, இவருக்கு பாஜகவோட சீட்டு கொடுக்கலன்னு முதல் நாள் கட்சியில சேர்ந்த முதல் நாள்லயே விஜய் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்க விஜய் ரசிகர்கள் ஒருத்தரை மதிக்கலன்னு அர்த்தம். பணம் உள்ளவனை மட்டும்தான் கட்சியில சேர்ப்பேன்னு அர்த்தம். பாஜக காரனாக இருந்தா முன்னுரிமை கொடுப்போம்னு அர்த்தம். வேட்பு மனுவோ விருப்ப மனுவோ எதுவுமே தாவேக்கால முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கொலை பழி சுமத்தப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியாக பேசப்பட்டவருக்கு தான்
இந்த விஜய் அவர்கள் 4வது வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்களா? 5வது வேட்பாளர் சுயேட்சையாக முத்தியால்பேட்டையில வென்ற ஜே பிரகாஷ்குமார், இவரை தான் தன்னுடைய கட்சிக்கு 5வது வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். இவர் யார் தெரியுமா? பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த சுயேட்சை எம்எல்ஏ. இவரும் பாஜகக்காரரா? 6வது வேட்பாளர் பாக்கூர் தொகுதி என் தனவேலு, இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏ. 2020 இவரை காங்கிரஸ்ல இருந்து தகுதி நீக்கம் பண்றாங்க. சபாநாயகர் ஒரு எம்எல்ஏ பதவியை பறிக்கிறாங்க. கோர்ட்லாம் கேஸ் நடந்துச்சு. ஏன் எம்எல்ஏ பதவியை பறிச்சாங்க தெரியுமா? இவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக புகாரா சொல்றாரு. அதான் நாராயணசாமி அவர்கள் ஊழல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி புகார ஆளுநராக இருந்த கிரண்பேடி அவர்களை போய் சந்திச்சு கொடுக்குறாரு. அமித்ஷாவை நான் போய் சந்திச்சு கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்போ கிரண்பேடி கூட அமித்ஷா கூட தொடர்பு வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இவருடைய எம்எல்ஏ பதவியே புதுச்சேரியில பறிச்சாங்க. அப்ப பாஜகவுடைய கிரண்பேடியுடைய அமித்ஷாவுடைய ஆதரவாளராக மாறிய இவரை தான் 6வது வேட்பாளராக பாகூர் தொகுதிக்கு நிறுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். அப்ப முதல் 6 வேட்பாளர்களுமே பிஜேபி காரர்களாக இருக்கிறாங்க, பிஜேபி ஆதரவு கூட்டணியில் இருந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது புரியுதா? இது எல்லாத்தையும் விட இன்னும் உச்சகட்ட கொடுமை 11வது வேட்பாளராக மணவேலி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமு அப்படின்றவர் தான். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடைய மாநில செயலாளராக இருந்தவர். இவருமே சாய் சரவணகுமார் எப்படி முதல் நாள் வரைக்கும் பாஜக வேட்பாளராக தன்னை அறிவித்து கொண்டு வேலை பார்த்தாரோ அதே போலதான் தன்னை பாஜகவுடைய வேட்பாளராக மணவேலி தொகுதியுடைய வேட்பாளராக அறிவித்து கொண்டு ஹாட் பாக்ஸை வீடு வீடா கொடுத்தவர். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கல. இன்னைக்கு மணவேலி தொகுதியில தனக்கு சீட்டு கிடைக்கும் என்று அப்பாவி விஜய் ரசிகர் ஒருவர் வைத்த குற்றச்சாட்டு தான் இது. அப்போ நேற்று வரைக்கும் பாஜகவுக்கு சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக சிட்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏம்பலம் செல்வம் அவர்களுக்கு மறுபடியும் பாஜக சீட்டு கொடுத்த உடனேயே இவர் தாவேக்காவில் வந்து சேருகிறார். முதல் நாள் சேர்ந்த உடனேயே இவருக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுகிறார். அப்போ என்னங்க, ஒரு விருப்ப மனு கிடையாது, ஒரு நேர்காணல் கிடையாது, சேர்ந்த முதல் நாளே வேட்பாளர் ஆகிக்கலாம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க, இல்லை என்றால் அப்பாவி விஜய் ரசிகருக்கு ஒருத்தனுக்கும் சீட்டு கொடுக்க முடியாதுன்றதான் புரிஞ்சுக்கிற முடியுது. இதை விஜயுடைய ரசிகர்களை கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த மணவெளி தொகுதிக்கு தனக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அப்பாவி விஜய் ரசிகர் ஒருத்தர் தாவேக்காவுடைய ஆபீஸை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி இருக்கிறாரு. ரொம்ப மனம் நொந்து பேசுறாரு. அங்க வந்து ஆனந்தன் வந்து என்னப்பா செலவு பண்ணியாப்பான்னு கேட்டாரு. நானும் என்ன சொன்னேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேங்க, எனக்கு கொடுங்கன்னா. அவர் என்ன சொன்னாரு, சரி பாத்துக்கலாம்பா, உனக்கு தான் ஏன்பா ஒத்தப்படுற, நான் இங்க யாரு என்னன்னு விசாரிச்சேன், யாரு என்ன விசாரிச்சா உடனே நான் பரிசுமான தரேன், நீ கவலைப்படாத. இப்ப வந்து எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று முடிக்கணும் ஏற்கனவே ஒரு வேட்பாளராக இருந்தாக்கா நீங்க அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. அவர் எந்த வேட்பாளர் நின்னுக்கிறாரு? ஏதாவது ஒரு வாட்டி நின்னுக்கிறாரா? இப்ப சாய் சரண் நிக்கிறாருனாக்கா வேற, இன்னைக்கு நேரியம்மா நிக்கிறாருன்னா வேற, புரியுதுங்களா? அவர் வந்து இது முடிக்க எந்த வேட்பாளர் நிக்கிறாரு? என்ன மாதிரி அவரும் புதுசாக தான் வந்துக்கிறாரு. அவர் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க? காசு இல்லாமல அவர்கிட்ட பார் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அடுத்து பிஜேபி சார்பா ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு. பிஜேபி போஸ்ட் ஒண்ணு அதாவது 30-40 வருஷமா அவருக்கு வந்து சம்பாரிச்ச பணம் கோடிக்கணக்கில், எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தங்க, தள்ளி எடுத்துட்டாங்க. அதாவது நேர்காணல் எனக்கு கூப்பிட்டாங்க, நான் போய் அட்டன் பண்ணேன். என்னப்பா பணம் செலவழிப்பியான்னு கேட்டாங்க. நான் பார்த்து செலவழிச்சிருவேன், மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்னோடனே உனக்கு தான் சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வச்சிருக்கான், பார் வச்சிருக்கான் அப்படின்றக்காக நேற்று வரைக்கும் பிஜேபிக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்தவன், நேற்று வரைக்கும் பிஜேபிக்கு போஸ்டர் ஓட்டின அந்த ராமு என்பவருக்கு கொடுத்துட்டாங்க. பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பாருப்பா, நீ என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து கேட்குறாங்க. நான் அந்த தாவேக்காவுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், இந்த தாவேக்கா என்னுடைய தாலியை அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போய் தாவேக்காவோட துண்டை கீழே போட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்கப்பா, இந்த புசி ஆனந்த் இருக்கிற வரைக்கும் விஜய் யாராலும் காப்பாற்ற முடியாது, விஜய் மேலனா எனக்கு கோபம் கிடையாது, ஆனால் விஜயை கண்டிப்பாக இவங்க தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன வருத்தத்தை பேசி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே
டிவிக்கே ஒழிக டிவிக்கே ஒழிகன்னு கோஷம் போடும் போதும் கூட இவர் எப்பா டிவிக்கே நம்ம விஜயனோட கட்சிப்பா, அதை வந்து ஒழிகன்னு சொல்லாதீங்க, விஜய் ஒழிகன்ற மாதிரி ஆகி போயிடும். இப்படி சொன்ன உடனேயே புஷி ஆனந்த் ஒழிக புஷி ஆனந்த் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. அங்கிருந்து அவர் கலைஞ்சு போறார். எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. விஜய் ரசிகர் மன்றத்தில் ஆரம்பிச்சு பல காசுகளை செலவு பண்ணி பல பேச்சுகளை வாங்கி கட்சிக்காக உழைச்ச சாதாரண விஜய் ரசிகர் ஒருத்தனுக்கு கூட சீட்டு கொடுக்கல. எல்லாமே பணத்தை வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பியான்னு கேட்டு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. பார் நடத்தக்கூடியவருக்கு, கொலை குற்றவாளியில வந்து சம்பந்தப்பட்டவருக்கு, நேற்று வரைக்கும் பாஜகவில் இருந்தவனுக்கு சீட்டு என்பது கொடுத்து அப்பாவி விஜய் ரசிகர்களுக்கு பட்டை நாமம் போட்டிருக்கிறாங்க. புதுச்சேரி ஒரு எக்ஸாம்பிள் தான். தமிழ்நாட்டிலையும் இதுதான் நடக்க போகுது. புதுச்சேரியில ஏன் இவங்க கடைசி வரைக்கும் வேட்பாளரை வந்து பண்ணல தெரியுமா? ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னு அர்த்தம் விஜய் ரசிகர்கள் இல்லையா? இருக்கான். பணம் செலவழிக்க வேணும், பணம் கொடுக்கணும். அப்ப யாரெல்லாம் பாஜக சார்பாக அல்லது என்ஆர் காங்கிரஸ் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக, அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவிச்சு யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ அவங்களையெல்லாம் தாவேகா சார்பாக நிப்பாட்டிடலாம் என்பதற்காக தான் பிளான் பண்ணி பண வசூல் வேட்டை நடத்தி இப்படியான வேட்பாளர் அறிவிப்பு கடைசி நாளில் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலே வருங்க. 110 தொகுதிக்கு தான் இது வரைக்கும் வேட்பாளரை விஜய் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் 124 தொகுதிக்கு ரெடி பண்ணல. என்ன அர்த்தம்? எப்படியும் அதிமுக சீட் கிடைக்காம பல பேருக்கு போகும், பாஜக சீட் கிடைக்காம பல பேருக்கு போகும், திமுக காங்கிரஸ் இப்படி சொல்லிட்டு யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்களை எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுப்பியான்னு கேட்டு வசூல் வேட்டை நடத்திய பின்பு அவங்களுக்கு சீட் என்பது தாவேகா சார்பாக கொடுக்க போறாங்க. நீங்க விஜய் ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் இருக்கீங்கல்ல, விஜய்க்காக அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறீங்கல்ல, இன்னைக்கு மற்றவர்கள் அத்தனை பேருக்குமே தற்கூரிகள் அப்படின்ற பெயரை வாங்கி கேவலப்பட்டு நிற்கிறீங்களே, உங்கள் யாருக்குமே விஜய் சீட் கொடுக்க மாட்டார், புஷி ஆனந்த் சீட் கொடுக்க விட மாட்டார். யாருக்கு பணம் இருக்கிறதோ, யாருக்கு அவங்க எவ்வளவு பெரிய மோசமான செயல்களில் ஈடுபட்டாலும், அவர்கள் விஜய் ரசிகனே இல்லை என்றாலும், நேற்று வரைக்கும் வேறு கட்சியில் இருந்தாலும், வேட்புமனுவே விருப்பமே கொடுக்கவில்லை என்றாலும், நேர்காணலே நடத்தவில்லை என்றாலும் அவர்களுக்கு தான் சீட் கொடுப்பார்கள். உங்களுக்கு சீட் என்பது வராது. அப்ப புதுச்சேரியில 30 வேட்பாளர்கள்ல 7 பேர் பிஜேபியை சார்ந்தவங்க, பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் இந்த பட்டியல் எடுத்தா தெரிய வரும். இப்ப எடுத்ததுக்கே இவ்வளவு பெரிய பட்டியல் வந்திருக்கு அப்படின்னா அது 30 பேருமே ஏதாவது ஒரு கட்சியில இருந்தவங்களா, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம்